கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக வேதத்தினுடைய ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 126 வசனம் 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு என்று சொல்லப்படாமல் நமக்கு என்று சொல்லும் பொழுது அது ஒருவருக்கு மாத்திரமல்ல, அது அநேகருக்கான காரியமாய் இருக்கிறது. அதே போல வசனம் சொல்லுகிறது, பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தேவன் சிறிய தேவன் அல்ல, அவர் சிறிய காரியங்களை செய்கிற தேவன் அல்ல, அவர் மிகப்பெரிய தேவன். அதே போல பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இருக்கிறது. அவர் நாம் யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அது நிமித்தம் நாம் எப்படி இருக்கணுமா, மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல இந்த அதிகாரத்தினுடைய வசனம் சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது எப்படி இருந்தா, ஏதோ சொப்பனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நிஜம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா அவர் நிச்சயமாக, அவர் உண்மையாகவே சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார் என்பதை 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இதை யார் சொல்லுகிறாரா? நாம் சொல்லவில்லை, நம்முடைய உறவுகள் சொல்லவில்லை, புறஜாதி ஜனங்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்ப அவங்களும் என்ன புரிந்து கொள்கிறாங்க? இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே மகிழ்ந்து இருக்கணும். எதற்காக மகிழ்ந்து இருக்கணும்? நம்ம தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார், என் குடும்பங்களுக்கு செய்ய போகிறார், என்னுடைய உறவுகளுக்கு செய்ய போகிறார், என்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு செய்ய போகிறார். அவர் எனக்கு மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, நமக்கு செய்கிற தேவன். அதுவும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நான் மாத்திரம் இதை சொல்வதல்ல, என்னை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும், புறஜாதியா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என்ன சொல்வார்களா? தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கணுமா? மகிழ்ந்து இருக்கணும். இந்த தேவனை அண்டிக் கொள்வோம். இந்த தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். நிச்சயமாக இந்த தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.